ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு அல்டிமேட் சுவையில் இருக்கிற அவரைக்காய் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். இது நல்ல ஒரு சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள். நான் ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு கொரப்பாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த அவரைக்காய் பொரியலுக்கு ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியணும். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதிலே நம்ம பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த அவரைக்காவை நல்லா கழுவிட்டு 2 பக்கமும் நார் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுடலாம். இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். இது நல்லா கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அவரைக்காய் நம்ம நல்லா மூடி போட்டு சிம்மிலே வச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகணும். இப்போ நல்லா இந்த தண்ணியெலாம் சுண்டிச்சு பாருங்கள். காயும் நல்லா அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுடலாம். இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதிலே நம்ம ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்துட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதிலே போட்டுடலாம். அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த அவரைக்காய் பொரியல் நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. அவ்வளோதான். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நல்லா நீங்களும் வேர்க்கடலை, தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.